வணக்கம் கவிரன்ஸ், வெல்கம் பேக் டு Cauvery Business. இன்றைக்கி ஒரு லைவ் ஸ்ட்ரீம் அகெயின் அண்டு ஆனால் இன்றைக்கி ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தோம் அப்படின்னா ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. $117-18 டப்பார்னு ஒரு $107 வந்துருச்சு. இது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஆனால் த லாங் வே டு கோ அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எவ்ரி $10 இன்க்ரீஸ் இன் ஆயில் ப்ரைஸ் வந்து ₹6.5 ஹிட் டு த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ $40 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ₹31-32 லாஸ் டு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு 45 டேஸில் வந்து இன்னொரு 30 டேஸுக்குள்ளே எலெக்ஷன் வரப்போகுது. அண்ட் எல்லாத்துக்கும் முடிஞ்சிடும் வேறு. பை ஐ திங்க் May 4th நினைக்கிறேன் கவுண்டிங் டே. ஸோ அது வரைக்கும் ஆயில் ப்ரைஸ் ஏறாதுன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கெஸ் தான், நம்ம அதுக்கு மேலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்டு ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் லாஸ் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அண்டு ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மாதிரி ஆஃப்டர் தட் இருந்தாலும் இருக்கலாம் ப்ரைஸ். ஆனால் ஒன் மோர் திங் இருக்குது. எக்ஸைஸ் டியூட்டியில் ஒரு கொஷன் இருக்குது. $19.9 வந்து எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது டீசலில் அண்டு பெட்ரோலில். அண்டு டீசலில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி அபவுட் 15.8 தான் எக்ஸைஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் மேபி குறைச்சி இவங்க ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை காப்பாற்றலாம். ஒஸ்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஸோ இந்த 2 ரீசன்னால் நம்ம சொல்லலாம், சரி ஓகே பாசிபிலிட்டி வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 3வது காரணம் என்னென்னா, இப்போது வந்து நம்மக்கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் சொல்கிறபடி பார்த்தா 72 days ஆஃப் ரிசர்வ்ஸ் இருக்குது. அதனால் அந்த 45 டேஸுங்கிறது இந்த இதுக்குள்ளே தானே வரும். நெக்ஸ்ட் எலெக்ஷன் முடிகிறதுக்கு ஒரு 45 டேஸ்னு வச்சுக்கிட்டா கூட இந்த பீரியடுக்குள்ளே தான் இருக்கும் அந்த 75 days. அதனால் வந்து we can சேஃப்லி க்ராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த வார முடிவுக்கு வரல அப்படின்னா டெஃபினட் ஆகிடும். பெட்ரோல் ப்ரைஸாக இருந்தாலும் சரி, அது டீசல் ப்ரைஸாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லிடலாம். அண்டு அது வந்துச்சு அப்படின்னா ஆல் ஓவர் த என்டையர் கேஸ்கேடிங் எஃபெக்ட் சொல்லுவாங்கள்ல, செயின் ரியாக்ஷன், அது நடக்கும். ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் கேன் டூ இட். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப லோவாக தான் இருக்குது. அதனால் ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எவ்வளோ நாள் தான் லாஸ் புட்டப் பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரலி அது போய் தான் ஆகணும். அண்டு டாலர் கூட ஸ்ட்ரெங்தன் ஆகிடுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு குறைஞ்சிருச்சு. அண்ட் த பேட் பார்ட் ஆஃப் இட் இது என்ன அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதுதான் 93.35 அதுதான் லாஸ்ட்டாக நான் பார்த்தது. ஸோ அதனால் அதுதான் இன்னும் மோசமாக இருக்குது. அண்டு ஈவன் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சா கூட இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு அப்படியே குறைஞ்சிட்டே போகிறதுனால ஃபர்தராக அஃபெக்ட் ஆகும். இப்போ வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை வித்ரா பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் வித்ரா பண்ணது பார்த்தீங்கன்னா மோர் தென் 90,000 crores இந்த மார்ச்சில் மட்டும். 1.2-1.3 lakh crores வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த மார்ச்சில். அண்டு டிஐஐஸ் வந்து ஈக்குவல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும் டிஐஐஸு. ஸோ அவங்க நிறுத்திட்டாங்கன்னா அவ்வளோதான். தென் இந்த ஹோல் மார்க்கெட்டு க்ராஷ் ஆகிடும். லைக் இந்த பேண்டமிக் டைம் மாதிரி ஒரு ஏர்லியர் டைம் பார்த்தோம்ல நம்ம, அது மாதிரி. ஸோ பார்க்கணும் எப்படி டிஐஎஸ்க்கு அந்த லெவலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நிறைய நெகட்டிவ் திங்ஸ் தான் இருக்குது. அண்டு எப்படி இதுலேருந்து மீண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட ஒரு பேட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்திருக்கு. ஈரானியன் லீடர்கிட்ட வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, தென் நேச்சுரலி இந்த யார் வார் தொடுக்கிறாங்களோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு ஒரு மறைமுகமாக எச்சரிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஆனால் இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். இனிமேல் ஆயில் அசெட்ஸை மேலே பம்பார்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆயில் வந்து எனியோ ஈவன் அட் $107-108 இஸ் அ வெரி பிக் அமௌண்ட்டு.
கரெக்டாக. நம்மளை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வந்து வெரி ஹை அமௌண்ட்டு, பட் அவைலபிலிட்டியும் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டோல் டேக்ஸ் போட போகிறேன் இன் ஸ்ட்ரீட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோல் டேக்ஸ் அப்படின்னா எந்தெந்த ஷிப்பு நீங்கள் குண்டு அடிப்படாமல் போகணுமா, இவ்வளோ கொடு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்தியா ஏற்கனவே 2-3 ஷிப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்தர் ஷிப் வரணுன்னா அந்த டோல் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணி ஆகணும். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். பார்ப்போம் எப்படி இது போகுது அப்படின்னு. ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஏன்னா துக்கம் வர டைமில் சிரித்து தானே ஆகணும், அதுக்காக சொல்கிறேன் நான். சரி, இப்போ பார்ப்போம். அண்ட் ஒரு கொஸ்டின் எடுத்து பார்ப்போம். அண்டு சரி, வணக்கம் முருகன் பீட்டர் அப்படிங்கிற கேட்டிருக்காரு. அண்டு வணக்கம் குருஜி, நவ் விச் செக்டர் இஸ் குட் டு இன்வெஸ்ட்? கேட்காம இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு ஏன்னா இதெல்லாம் ஒரு ரொம்ப பேடு ஈவெண்ட். சரி, முன்னாடி நடந்த ஈவெண்ட்டுக்கும் இன்றைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேண்டமிக் எடுத்து பார்ப்போம், இல்லாட 2013 எடுத்து பார்க்கணும், ரொம்ப டூ ஃபார் அவே. அதில் 2020 எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து கரெக்டாக மார்ச் 19th and 20th அந்த டைமில் வந்து ஹெவியாக ஃபால் ஆச்சு. நிலை 30% வரைக்கும் ஃபால் ஆகிடுச்சு. அதில் கூட ஒரு அன்சர்டன்டி இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு 2 months வரைக்கும் இருந்தது. என்ன ஆக போகுது, ஏன்னா மெடிசன் கண்டுபிடிக்கல, இதோட இம்பேக்ட் என்னன்னு தெரியல, எல்லாமே இருந்தது ஒரு 1.5 months வரைக்கும். அப்புறமேல் வந்து நம்ம வந்து டோட்டலாக லாக்டவுன் பண்ணோம். அதனால வந்து சம்மாட் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாம், நம்மளோட ஸ்ப்ரெட்டை கூட பண்ணியிருந்திருக்கலாம். அப்புறமேல ஒரு தெளிவு வந்துச்சு. சரி, ஓகே, இதுலேருந்து ஏன்னா நிறைய வேக்சின் வர வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. தென் டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குன்னு அந்த நியூஸ் வேறு வந்துருச்சு. அப்புறம் அந்த வைராலஜிஸ்ட்லேருந்து ரிப்போர்ட் வேறு பார்த்தோம் நம்ம. என்னென்னா, நார்மலாக வந்து இந்த மாதிரி வைரஸ் வந்து விர்லுவெண்ட்டாக இருக்கும் முதல்ல, அப்புறமேல இட் வில் மியூட்டேட் பண்ணி ஹார்ம்லெஸ் ஆகிடும். ஏன்னா இந்த வைரஸோட டெண்டன்சி கூட எப்படி இருக்கும் அப்படின்னா சர்வைவல். ஏன்னா இப்போ ஹோஸ்ட்டை கில் பண்ணிட்டா அதனால் சர்வை ஆக முடியாது, அதனால் அதுவும் மியூட்டேட் ஆகி ஹார்ம்லெஸ் ஆகிடும் அப்படின்னு வேறு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது டர்ன் அவுட் டு பி ஆஃப்டர் 1 year கழிச்சு அதுதான் ட்ரூ ஆச்சு. அதுக்குள்ளே ஒரு இம்பேக்ட் வந்துருச்சு. லாக்டவுன் 1, 2, 3ங்கிற பார்க்கும்போது நம்ம அந்த இம்பேக்ட்லாம் பார்த்தோம். நம்ம இந்த நிறைய லாஸ் ஆஃப் லைஃப்லாம் வேறு இருந்தது. பட் ஆனால் வித்தின் அந்த லாக்டவுன் பண்ணதில் வித்தின் ஒரு 60 daysக்குள்ள ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிச்சு நமக்கு. அண்டு எப்படி இதை டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறத கிளாரிட்டி தெரிஞ்சிச்சு. வித்தின் 1 yearல நம்ம வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிறதையும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். அப்படி அந்த மாதிரி ஒரு சர்டன்ட்டி இருந்தது. ஆனால் இந்த வாரில் வந்து என்ன இதுன்னா, 2 பேரும் அடித்து ஓஞ்சி போகணும், அது வரைக்கும் இந்த கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம. அதனால் இது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப டஃப் டு ப்ரெடிக்ட். ஏன்னா ஒவ்வொருத்தரோட பர்பஸ் என்னன்னே தெரியல. அதுதான் இப்போ என்ன இது அப்படின்ட்டு. கிளாரிட்டி இல்லாது ஒன்று வந்து இஸ்ரேலோட எய்ம் அப்படின்னா ஈரானை எவ்வளோக்கு எவ்வளோ வீக்கன் பண்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வீக்கன் பண்ணும் அப்படின்ட்டு. ஈரானோட எய்ம் என்னென்னா, ஐ வில் சே தட் ஹரிசான்டலி எல்லாத்தையும் காலி பண்ணோம். இவங்க தப்பிக்கணும் அப்படின்னா இவங்களுடைய அதர் ஆயில் ரிச் கம்பெனிஸு சுற்றி இருக்குது பாருங்கள், கண்ட்ரீஸு, அதிலெல்லாம் அடிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு விடுவி காலம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ்ரேல் மட்டும் எனிமி கிடையாது, அமெரிக்கா மட்டும் எனிமி கிடையாது, ஈவன் அதர் அலைஸு, சோகால்டு அலைஸு ஆர் அந்த ரீஜனில் இருக்கவங்களே அடிக்கணும். அவங்களுடைய ஆயில் வெல்த்தையும் டேமேஜ் பண்ணுங்கிறது அவங்களுடைய எய்மாக இருக்குது. அண்டு அமெரிக்காவோட எய்ம் பார்த்திங்க அப்படின்னா கிளியராகவே இல்லை, என்ன பண்ணணும், எதுக்காக பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே தான் ஆட்டம் பாம்பு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அடிச்சிட்டேங்கிறாங்களே, அப்புறம் என்ன பர்பஸ் என்ன இருக்குதுன்னு தெரியல. அந்த ரிஜீம் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இம்பாசிபிள். அதனால்
கிளாரிட்டியே இல்லாமல் 3 பேரும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதில் வந்து சம்மாட்டு ஒரு கிளாரிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல். அவ்வளோதான். எப்படி வீக்கன் பண்ணுறது ஈரானை? அவ்வளோ ஈஸி கிடையாதே. அப்புறம் ஈரானை வந்து எப்படி வந்து அத்தனை பேரும் பகைச்சிட்டு எப்படி அவன் அங்கே இருக்க போகிறாங்க, அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின்ஸ். அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கிறனால நம்ம வந்து சம்மோர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அண்ட் 2020க்கு ரெப்படிஷன் இப்போ அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதோட இம்பேக்ட் வந்து ஈவன் லாங் டேர்மில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா இந்த சம் அதர் அசட்ஸ் வந்து பம்பார்ட் பண்ணனால தென் அந்த அசட்ஸ்லாம் திருப்பி ரீபில்ட் பண்ணுறதுக்கு நிறைய வருஷம் ஆகும். நம்மளுடைய டிபெண்டன்ஸ் ஆன் த கல்ஃப் வந்து டோட்டல் அப்படின்னு சொல்லலாம். 40% ஃபார் ஆயிலு, 62% ஃபார் எல்பிஜி, தென் அனதர் 30% ஃபார் ஃபர்டிலைசர் அண்ட் ஃபீட் ஸ்டாக்கும் சேர்த்தோம் அப்படின்னா 70% டிபெண்டன்ஸ் ஆன் அவுட் சைடர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன் த ரீஜன். அனதர் 40% ஃபார் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம் நம்ம. அண்டு இது மட்டும் இல்லை, ஃபர்டிலைசர்னால் அது மட்டும் இல்லை, சல்ஃபர் வாங்குகிறோம், தென் வந்து நைட்ரோஜன் ஃபர்டிலைசர்னா என்பிகேன்னு சொல்கிற அந்த ஃபர்டிலைசர், தென் டை அமோனியம் பாஸ்பேட், இதெல்லாம் ஆல்டர்னேட் சோர்ஸ் இப்போ போயிட்டுருக்காங்க. அண்டு ஸோ அதனால் இந்த மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால நம்ம எப்படி இதுலேருந்து மீண்டு வரப்போகிறோம் அப்படின்னு தெரியல. ஏன்னா நமக்கு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப்டர் ஆனது வந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல ஐடி ப்ராப்ளம் பார்த்தோம் பிகாஸ் ஆஃப் த ஏஐலேருந்து. அதுலேருந்து மீண்டு வர்ற மாதிரி இருந்தது இது ஷேர் மார்க்கெட்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஒன்றே வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் ஓஞ்சானா திருப்பி இந்த ஐடி ப்ராப்ளம் பேக் டு ஸ்கொயர் ஒன் நினைக்கிறேன் நான். அவங்களுக்கு சம் நியூஸ் குட் நியூஸ் இருக்குது, பட் ஆனால் அதை மார்ஜினலாக தான் அதோட அவங்களுடைய யூனோ அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் தான் இதனால் இம்ப்ரூவ் ஆகும். தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 89 இருந்தது, இப்போ வந்து நியர்லி 93, 94 அந்த ரேஞ்சு கூட வந்துருச்சு. அதனால் மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நமக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் ஜென்ரல். பட் எங்கேருந்து ஆர்டர் புக் வரப்போகுது, எங்கே ஆர்டர் புக் அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க, அதுதானே கொஸ்டின். இப்போ இந்தியா மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவும் சிவியர் அஃபெக்ட் ஆகிடுது. அங்கேயும் ஆயில் ப்ரைஸ் ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிடுது. ஃபெட் வந்து ரிசர்வ் என்ன சொல்லிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் குறைக்க முடியாது, அகெயின் இட் வில் கோ அப் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே டிஸ்கிரிஷனைஸ் பண்ணிங்க அகெயின் வில் கம் டவுன் ஃபர்தராக. அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதனால் திஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம ரொம்ப நாளுக்கு என்டியூர் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இன்ஃப்ளேஷன் திருப்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் சில பேர் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸை, எந்த செக்டார் நம்ம வந்து இந்த டைமில் பார்க்கலாம். ஏன்னா வாரன் பஃபெட்டோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, when there is a fear தென் வந்து தட்ஸ் அ டைம் டு பை அப்படின்னு சொல்லுவார். அண்டு ஜூஸோட ஃபிலாசபிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ராஸ் சைல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், வேர்ல்ட்லே த ரிச்சஸ்ட் பீப்புள் ஆர் குரூப். அவங்களோட ஃபிலாசபிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வென் தெர் இஸ் அ பிளட் ஆன் த ஸ்ட்ரீட் தட்ஸ் அ ரைட் டைம் டு பை தர் ரியல் எஸ்டேட் ஆர் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போ வந்து ரத்தம் வெள்ளம் ஓடுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து ரியாலிட்டி அண்ட் ஸ்டாக்ஸு அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ரியலாகவே இப்போ பொருந்துமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தோ எக்ஸாக்ட் பாட்டமை வந்து நம்ம பார்க்க முடியாது, போய் ரீச் ஆகிறதுங்கிறது ரொம்ப ஹைன்சைட்டில் சொல்லலாம். அண்ட் பின்னோக்கி பார்த்தோம்னா நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா. பட் இதுதான் பாட்டம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்ல முடியாது. பட் நம்ம நல்ல இண்டஸ்ட்ரி, நல்ல க்ரோத் சென்டர் அப்படின்னு சொல்ல அத்தனை இண்டஸ்ட்ரியும் அடிபட்டுடுச்சு. இப்போ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் ப்ரைஸ்னாலையும் இம்போர்ட் இதனால பயங்கரமாக அடிப்பட போகுது. ஆயில் இண்டஸ்ட்ரி, ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் இதனால் சிவியராக அஃபெக்ட் ஆக போகுது. தென் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நல்லா இருக்க இதெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ப்ரோக்கிங் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ வெதர் வந்து இந்த கேஷ் ஃப்ளோ வந்து கரெக்டாக வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். தோ வந்து பிப்ரவரியோட இது வந்து நத்திங் அலார்மிங் அப்படின்னு சொல்லணும். பட் இருந்தாலும் ஒரு ஸ்லைட் ட்ராப் இருக்குது. இதை கண்டினியூ பண்ணுவாங்களா மார்ச்சில் அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த 2 செக்டார் அப்போ அவுட்டு. அப்புறம் பாருங்கள், இந்த இன்ஃப்ளேஷன் வந்து திருப்பி தலை தூக்க போகுது. அப்போ விலைவாசி ஏற ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்டு, அப்புறமேல இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட், அது எல்லாமே நல்லிஃபைட் ஆகிடும் டோட்டலாக.
ஸோ அண்டு எல்லா காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், இன்புட் காஸ்ட் அத்தனையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த செக்டாரையும் நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அப்புறமேலு வேறு என்ன ஒரு செக்டார் இப்போ பிரைட்டாக எனக்கு தோணுது அப்படின்னா ஃபார்மா செக்டார். ஏன்னா நியர்லி அபவுட் 50% சொல்லலாம் ஆஃப் இந்தியாஸோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பிளேயர்ஸும் இந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் சம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் இருக்குது. மேபி மேன்கைண்ட் ஃபார்மா விட்ருங்க, மித்தவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து இந்த எக்ஸ்போர்ட்டில் இவங்களுக்கு அடிஷ்னல் ரெவென்யூ கிடைக்க போகுது. அப்புறம் எல்லாருமே தே ஆர் மேக்கிங் செமக்ளூடைட். இன்றைக்கி தான் அவங்களுடைய பிராண்டட் ட்ரக், தட் இஸ் பேட்டன் ட்ரக் வந்து எக்ஸ்பயர் ஆகுது இந்தியாவில். அதனால இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு, 100 மில்லியன் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 100 மில்லியன் பீப்புளுக்கு வந்து தேவை என்ன அப்படின்னா உசாம்பிக், வீகோவி இல்லாட்டா மொஞ்சாரோ அப்படின்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. இந்த பேட்டர்ன் எல்லாமே எக்ஸ்பயர் ஆகுது இன்றைக்கி. அப்போ வந்து நாளையிலேருந்து ஜென்ரிக்ஸ் வருது. ஏற்கனவே நாட்கோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே அவங்க FDA கிளியரன்ஸ் வச்சுருக்காங்க. ஆல் அதர் இந்தியன் கம்பெனிஸ்க்கு SEDASCO, there is controller drug ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அத்தாரிட்டி இந்தியாவில் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் ரெகுலேட்டர் அந்த ட்ரக்குக்கு. அவங்க வந்து கிளியரன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க சில கம்பெனிஸ்க்கு ஃபார் மேனுஃபேக்சரிங். இப்போ வந்து ஈவன் இது பார்த்திங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் கூட கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் சோர்ஸ் அண்ட் ரெட்டீஸ், டாக்டர் ரெட்டீஸ் லேபோட கம்பெனி அது. அவங்க வந்து கனடாலேயே ஒரு யூனிட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா இந்த செமக்ளூடைட் பண்ணுறதுக்கு தான். அது வந்து கனடாவில் சேல் பண்ணுறதுக்காக. ஏன்னா அங்கே வந்து அந்த பேட்டர்ன் அப்ளிகபிள் ஆகாது. அங்கே அமெரிக்காவில் பேட்டர்ன் இன்னும் இருக்குது. ஸோ அங்கே வந்து நாட்கோ ஃபார்மா மாதிரி கம்பெனிஸ் வந்து மைலான் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஒரு டைப்னால ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஜஸ்ட் லைக் ரெவிலிமிட் மாதிரி அவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அமெரிக்காவில் த்ரூ த மைலன்கிற ஒரு கம்பெனி மூலமாக. பட் ஆனால் அந்த டேட் அதெல்லாம் அவங்க கொடுக்கல என்னையிலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த இது வந்து நிறைய ஜென்ரிக்ஸ் வந்து இந்தியாவில் வரப்போகுது. நாளையிலேருந்து நாட்கோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இட் வில் பி 1100 rupees 1 மந்த்துக்கு வேணுங்கிற டோசேஜ். இப்போ வந்து இன்ஜெக்டபிள் தான் பாப்புலர். ஏன் அப்படின்னா அண்டு அது வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்குது இந்த ட்ரக்கோட. அதனால் வந்து யார் இந்த இன்ஜெக்டிபிள் தயாரிக்க முடியுமோ அவங்கெல்லாம் வந்து கேன் மேக் அ வெரி குட் கில்லிங் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் யார் இந்த இதில் இருக்காங்க பார்த்தீங்க, சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டீஸ் லேப், தென் வந்து ஒன் சோர்ஸ், தென் டிவிஸ் லேப் ஆன் த API சைடில் இருக்காங்க. ஸோ அப்புறமேல ஷைலி இன்ஜினியரிங், ஏன்னா அவங்க தான் அந்த இன்ஜெக்டிபிளுக்கு வேணுங்கிற அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அந்த இது வந்து அப்புறம் வந்து ஒன் சோர்ஸ், அவங்க வந்து இந்த வயல்ஸ் அந்த எந்த கண்டெய்னரில் கொடுக்கணும் அதை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் they will do it. அஃப்கோர்ஸ் அந்த இது இந்த எரிஸ் சயின்ஸ், தென் அப்போலோ ஃபார்மசி அண்ட் நிறைய பேர் அதர் லூப்பின், தென் சிப்லா எல்லாருமே டைப் வேறு பண்ணியிருக்காங்க வித் யார் நோவன் ஆர்டர்ஸ், எலை லில்லி அந்த மாதிரி கம்பெனிஸோட. ஸோ இவங்க எல்லாருமே கேன் பி இந்த ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ரெவென்யூ எல்லாம் ஷூட் அப் ஆகும். அண்ட் இந்தியாவில் வந்து நிறைய பேர் இது யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ நான்லாம் நிறைய டயபெட்டிக் கிளினிக்ஸ் அண்ட் டாக்டர்ஸ்லாம் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் வாட் என்னுடைய நியூஸ் படி. ஸோ அதனால் வந்து இதுக்கெல்லாம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வந்து பேட்டன்ட் இது வந்து 11,000 rupees 1 மந்த்துக்கு ஆர் to 14,000 rupees டிபெண்டிங் ஆன் அந்த எவ்வளோ குவான்டிட்டிங்கிற பொறுத்த இருக்குது. 2.5 இல்லை 7.5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது வந்து 11,000 to 14,000 இருக்கும்போது பர் மந்த்துக்கு, தென் 4 டோசஸ்க்கு அது வந்து இஸ் கோயிங் டு கம் டவுன் டு 1,100ங்கிறப்ப தென் வந்து நியர்லி 10% ஆஃப் த ஒரிஜினல் காஸ்ட் பேட்டன் ட்ரக்ஸு. அப்போ வந்து சிவியர் டிமாண்ட் இருக்கும். அண்ட் இப்போ அஃபோர்டபிலிட்டி இல்லாதனால நிறைய பேர் யூஸ் பண்ண முடியல. அதுவும் எஃபெக்டிவாக இருக்குது. நியர்லி அபவுட் பாஸ்ட் 6-7 இயர்ஸாக US அண்ட் யூரோப்பில் வந்து இது எஃபெக்டிவ் ட்ரக்காக இருக்குது. நோவன் ஆர்டர்ஸ்க்கு வந்து 4th largest கம்பெனி இன் யூரோப் ஆக்சுவலாக.
அண்ட் லூயி விட்டான் தான் நம்பர் 1 கம்பெனி இதில் யூரோப்பில் சம்டைம் பேக். சடனாக ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸில் இது எல்லாத்தையும் பீட் பண்ணிவிட்டு நோவோ நார்டிஸ்க் வந்து நம்பர் 1 கம்பெனி ஆச்சு இன் யூரோப்பில். அண்டு அதுவும் அவங்களுடைய டர்ன் ஓவர் ரெவென்யூ பார்த்திங்கன்னா மோர் தென் அவங்களோட ஹோம் கண்ட்ரி இருப்பாரு டென்மார்க்கு அதோட ஜாஸ்தி ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்க ஜிடிபியை கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை நோவோ நார்டிஸ்கோட டர்ன் ஓவர். ஸோ அந்த லெவலுக்கு பெரிய கம்பெனி ஆகிடுச்சு நோவோ நார்டிஸ்க் வித் சிங்கிள் ட்ரக் அண்ட் செமக்ளூடைட் அப்படின்ட்டு. அதனால் அவ்வளோ இம்பேக்ட் இருக்குது என் யூரோப் அண்ட் அமெரிக்கா. அண்ட் அதனால் இந்தியாலேயும் அதோட எஃபிகசி இது வரைக்கும் நல்லா டெஸ்டடாக இருக்கும். அதனால் அதை ஈஸியாக இங்கேயே அடாப்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் அதனால் ஃபார்மா கம்பெனிஸ் ஒரு ஏரியா சம்மாட்டு ஒரு பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதில்ல. ஏன்னா எக்ஸ்போர்ட் ரெவென்யூ வரப்போகுது அவங்களுக்கு. அதே சமயத்தில் டொமஸ்டிக் க்ரோத்தும் ட்ரெமெண்டஸாக இருக்கும். அண்ட் அத்தனை கம்பெனியும் இன் அ ரேஸ் இன் திஸ். யூ நேம் எனி கம்பெனி அவங்க இதை மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே சேல்ஸ் பெட்டராக இருக்கும். அண்ட் அல்டிமேட்லி என்ன ப்ரைஸ் இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா நம்மளோட அஃபோர்டபிலிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில் 11,000னா எத்தனை பேர் வாங்க முடியும். அண்ட் அதனால் அஃபோர்டபிலிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூவாக இருக்கும். அண்ட் இந்த பேட்டன் ரைட்ஸ் வச்சுருக்கவங்கெல்லாம் ரெடி டு ரெடியூஸ் த ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன் நான். அப்படின்னா நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் இது என்ன ப்ரைஸில் வரப்போகுது அப்படின்னா. இதுதான் ஒரே ஒரு பிரைட் ஸ்பாட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இப்போதைக்கு. எனக்கு இம்மீடியட்டாக சொல்லணும் அப்படின்னா இது ஒன்று தான் எனக்கு தெரியுது. இந்த ஒரு குட் ஸ்டோரியை வச்சுட்டு இவங்க டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த டைமை இன்ஃப்ளேஷனால் விலைவாசி உயர்வுனால் அஃபெக்ட் ஆகாத செக்டாரே இல்லாதப்ப ஒரு ஏரியாவில் விலை குறைய போகுதுங்கிறப்போ அது ஒரு குட் நியூஸ் தானே. அதை வச்சு நான் சொல்கிறேன் வேறு. ஸோ அதனால் ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் டயபிட்டிஸ் இருக்காங்க. அண்டு இது ஒரு பெரிய எஃபெக்டிவ் ட்ரக்காக வேறு இருக்குது. ஸோ அதனால் பார்ப்போம் எப்படி இவங்கெல்லாம் பண்ண போகிறாங்கன்ட்டு. இப்போது அதோட இம்பேக்டை நம்ம இந்த குவார்ட்டரில் பார்க்க முடியாது. மேபி த ஃபஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் இந்த ஃபினான்ஷியல் இயர் 27 இதோட இம்பேக்ட் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், ஐ திங்க் நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இதை வச்சுக்கிட்டு. ஸோ எல்என்டி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எல்என்டி ஷேர்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அண்டு இதை கேட்டது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேஎஸ்பி அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதையும் நான் சொல்லி இதில் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். And good known is now the best time to look for companies and that make a good business capabilities in India rather than looking for domestic industry is always betterங்க. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அண்ட் அதே அவரே செகண்ட் கொஸ்டின் கேட்கார் எல்என்டி. அதே சமயத்தில் இவர் ஃபாரினில் இருக்க கம்பெனி எல்என்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அதனால் அதுவும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக. கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஃபார் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ டிஸ்ட்ராய் ஆனதை திரும்பி ரீபில்ட் பண்ணியானோம். லைஃபே அதுதான். ஸோ அதனால் எல்என்டி மாதிரி கம்பெனிஸ்க்கு மோர் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே. அப்புறம் சபரிநாத் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்காரு. யுவர் வியூ ஆன் ருப்பி டிப்ரிசியேஷன் இஸ் இம்பேக்ட் ஆன் ஷேர் மார்க்கெட், விச் செக்டர் வில் பெனிஃபிட் ஆன் ருப்பி டிப்ரிசியேஷன், விச் ஐ திங்க் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் கூட. அண்ட் நேச்சுரலி எக்ஸ்போர்ட் செக்டர் வில் பெனிஃபிட் 100% சொல்லிடலாம். அண்ட் டொமஸ்டிக் ஆல் அதர் டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு கம்பெனிஸ்லாம் வில் பி ஹிட். பேங்கிங் செக்டார் ஒரு நல்ல ஏரியா. பட் இந்த டைமில் கரெக்டாக இருக்குது. அண்டு யாராவது ஷேர் இந்த டைமில் பாட்டம் ஃபிஷிங் பண்ணோம் அப்படின்னா இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் நாட் அ லார்ஜ் பேங்க்ஸு பட் அ ஸ்மால் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு. அண்டு அவங்க அவங்களுடைய ஃபினான்ஷியலாக யார் யார் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் பார்க்கலாம். பட் பி கேர்ஃபுல் வித் அசெட்டு அண்ட் தென் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னு அண்ட் நிறைய பேராமீட்டர்ஸ் நான் மெட்ரிக்ஸை பற்றி நான் பேசுவேன். நான் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன இதில் க்ரோத் பேட்டர்னில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இட் வில் பி வெரி குட் ஆக்சுவலாக. அண்டு பேங்கிங் செக்டர் ஒன்று ஏரியா நம்ம பார்க்கலாம். அது பிஎஸ்யூ தான் நான் கிளியராக சொல்லுவேன். எனக்கு இமீடியட்டாக என்ன தோணுதுன்னா அந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இஸ் ஒன் திங், யூனியன் பேங்க் இஸ் another திங், கனரா பேங்க் இஸ் கமிங் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். பட் இதெல்லாம் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இதெல்லாம் பியூர்லி ஆன்
இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதோட அசெட் வேல்யூலாம் எப்படி இருக்குது, நிறைய பேர் ரைஸ் பண்ணுறாங்க கேபிட்டல். இப்போ ஒன் மோர் செட்பேக் என்ன வந்திருக்குன்னா, இப்போ வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டினியூஸாக. தென் அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வர்றதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். அது வந்து ஒரு பெரிய டேஞ்சர் ஃபார் திஸ் ஃபார் ஆல் திஸ் பேங்க்ஸ். ஸோ அதனால் அதையும் பார்க்கணும் நம்ம. பட் ஆனால் யார் யார் ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக பார்க்கலாம் டெஃபினட்டாக. இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு தான், நாட் ஃபார் இமீடியட்லி ஃபார் பர்ச்சேஸு. பட் ஒரு டேர்ன் அரவுண்ட் வர டைமில் தான் நம்ம வந்து இந்த ஷேர்ஸ்லாம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் எப்போ டேர்ன் அரவுண்ட் ஆகும்னு யாருனாலும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி வரணும் இந்த கல்ஃப் இஷ்யூவுக்கு, அப்புறமேல தான் நம்ம திங்க் பண்ணவே முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷிவாஸ் வணக்கம் கொடுத்துருக்காரு. அப்புறம் அருண்குமார் சந்திரசேகரன், அப்பார்ட் ஃப்ரம் எல்பிஜி இஷ்யூ இஸ் எனிதிங் எல்ஸ் ஹோல்டிங் த ஃபர்டிலைசர் செக்டார்? சரி, சில கொஸ்டின்ஸ் மேலே போயிடுத்து, கீழே தெரியல. ஸோ அதை சொல்கிறேன் நான். அப்புறமேல பாலகிருஷ்ணன்கிறது, குட் ஈவினிங் குருஜி, ஷால் பி கன்சிடர் நியூலண்ட் லேப். சரி, இந்த நியூலண்ட் லேப் கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செமக்ளூடைடு, அதில் வந்து இவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். எஸ்பெஷலி அந்த இன்டர்மீடியேட்ஸில் பாருங்கள், அதில் வந்து இவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். நியூலண்ட் ஃபார்மா அண்ட் ஏபிஐ டிவிஸ் லேப் வந்து அந்த ஏபிஐயில் தே ஆர் ப்ரொவைடிங் தட். பெரிய ஃபெசிலிட்டிலாம் இதுக்கெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்களாம் அந்த ப்ரொவைட் தட், அந்த எசென்ஷியல் இன்புட் இருக்குது பாருங்கள் அந்த செமக்ளூடைட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து இவங்களாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவங்களாம் நியூலாண்ட் இஸ் அகெயின் அ வெரி குட் கம்பெனி. அண்டு ஏன்னா அவங்களுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஜஸ்ட் லைக் அ சிடிஎம்ஓ, அதுதான் இவங்களுடைய பிஸ்னஸ்ஸு. அதுவும் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ கமர்ஷியல் ப்ராடக்ட் பண்ணுறாங்க, மோர் இன்டு த கமர்ஷியல். டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. அந்த 3 ஃபேஸஸ் முடிஞ்சோன்னே அப்ரூவலுக்காக போகும். அந்த அப்ரூவல் எஃப்டிஏ அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா கமர்ஷியல் ஃபேஸுக்கு வரும். இந்த ஃபேஸஸில் இருக்கும்போது கேஜிஸில் தான் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வந்து இன்னோவேட்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. பட் ஆனால் த மொமெண்ட் எஃப்டிஏ அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா தெல் பி இன் டன்ஸ் கணக்கில் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு 70 மாலிகுல்ஸ் இருக்குது ஆன் த கமர்ஷியல் சைடில். மித்ததெல்லாம் வந்து ஆன் த வேரியஸ் ஃபேஸஸில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து டன்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து நீங்கள் கமர்ஷியல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ரெவென்யூ ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். நார்மலாக வந்து ஃபேஸஸில் யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கமர்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும். அதனால் வந்து ஏன்னா அவங்க கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த செட்டப்பும் இருக்கும், அந்த அப்ரூவல் ஃப்ரம் த எஃப்டிஏவும் இருக்கும். அதனால் சுவிட்ச் ஓவர் பண்ண மாட்டாங்க நார்மலி. அண்டு ஸோ இந்த மாதிரி நியூலாண்ட் மாதிரி கம்பெனிஸ் வந்து தே கேன் டூ வெரி வெல் அண்ட் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி ஆல்சோ. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த நியூலாண்ட் வந்து ஒரு சேஃப் பெட் அப்படின்னு சொல்லுவேன் நான். தென் வந்து சக்திவேலன் இன்னொன்று, கேன் திஸ் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அண்ட் ரேட் கட் uncertainty wipe out the banking sector profits in coming quarters? Still are you in the same stand that banking sector is good for the next 2 years? See அதாவது சில செக்டார்ஸ் ஹெவியாக இம்பேக்ட் ஆகும், சில செக்டார்ஸ் டெஃபினட்டாக ஹிட் ஆகும், பட் நாட் டு த எக்ஸ்டென்ட் மாதிரி ஹிட் ஆகாது. ஸோ அந்த கேட்டகரியில் இந்த பேங்கிங் செக்டாரை எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபார்மா செக்டார்ஸ் இந்த சைடில் ஹிட்டே ஆகாது, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வர வந்திருக்கு, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ட்ரக்குனால அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அந்த லெவலுக்கு க்ரோத் இருக்காது. பட் பேங்கிங் செக்டார் வந்து
அண்டு அவங்களுடைய ப்ராப்ளத்துலேருந்து நிறைய மீண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் எங்கே இப்போ நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் செக்டார் அண்டு வந்து இண்டிவிஜுவல்ஸ் ரிட்டைல் செக்ஷனில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்மால் சேல்ஸ் செக்டார்ஸ்லாம் யாரை நம்பியிருக்காங்க? லார்ஜ் ஸ்கேல் செக்டார்ஸை நம்பியிருக்காங்க. அப்போ லார்ஜ் கம்பெனிஸை நம்பி இருக்கும்போது அவங்க ஹிட் ஆனால் நேச்சுரலி இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரப்போகிறதில்ல அண்ட் டெஃபினட்டாக அவங்க ஹிட் ஆவாங்க. ஸோ அதனால் பேமெண்ட்டில் சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம், எம்எஸ்எம்இலேருந்து நிறைய ப்ராப்ளம் வரலாம். பட் அதுதான் நீங்கள் யார் அசட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா அவங்க வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் அதனால சொல்லலாம் இவங்களாம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் இவங்க வந்து ஃபார்மா மாதிரி கிரேட்டர் சான்சஸ் கிடையாது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. பட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனியை நம்ம எவாலுவேட் பண்ணி அது மாதிரி பண்ணுறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிட்ருக்க டைமில் இப்போ அகெயின் ஒரு செட்பேக் வந்திருக்கு. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் ஷூட் அப் ஆச்சுன்னா வெதர் திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் வந்துருச்சு வர. ஸோ அதனால் நிறைய அன்சர்டன்டிஸ் இருக்கிறனால பீப்புள் வந்து பாரோ பண்ணுவாங்களா இந்த டைம்லேயும், அதையும் ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அதனால் அதனால் எது பார்க்கணும் அப்படின்னா அசட்ஸ் குவாலிட்டியை பாருங்கள், அட்வான்ஸஸ் எப்படி க்ரோ ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். டெபாசிட் ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆக போகுது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால இங்கே டெபாசிட் வந்து குவியும் அப்படியே சொல்லலாம். குவிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா தென் இவங்க வந்து ஈஸியாக அட்வான்ஸ் பண்ண முடியும். அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட இந்த டைமில் தைரியமாக பேங்க்கு குறைப்பாங்க. ஸோ அதனால் அட்வான்ஸஸ் எப்படி க்ரோ ஆகுதுன்னு பாருங்கள், தென் அசட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், தென் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எப்படி போயிட்டுருக்கு, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்ட்டு இந்த மாதிரி சில மெட்ரிக்ஸை பார்த்துட்டு அப்புறம் அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்கள் எது வந்து பெட்டர் இருக்குன்ட்டு. பட் டெஃபினட்டாக நிறைய செக்டார்ஸ், ஐடி செக்டார்ஸ் கம்பேர் பண்ணால் பேங்கிங் செக்டர் ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா அதெல்லாம் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியாக இருக்கிறனால என்னுடைய இது வந்து இது எப்படி சேல் த்ரூ ஆகுது, எவ்வளோ நாளில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் ஃபேர்ம் ஃபுட்டிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அண்டு பேங்கிங் செக்டார் அசச் நல்லா பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்கோ இல்லையா, த பேடாக பண்ணுறதோட அப்படின்னு சொல்லலாம். த பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் ஃபார்மா, அதுக்கு அடுத்தது என்ன சொல்லணும்னா நம்ம வந்து பேங்கிங் ஏதாவது சொல்லணும் நம்ம. அண்டு பட் ஆனால் இது வந்து எல்லாமே இண்டிவிஜுவல் இதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஓவராலாக வந்து பேங்கிங் செக்டர் எல்லாமே ட்ரெமெண்டஸாக பர்ஃபார்ம் ஆகும்னு சொல்ல விட முடியாது. Can this crude oil price and rate cut uncertainty wipe out the banking sector profits? It will affect every sector தான், no doubt. சக்திவேலன் குருஜி அப்புறம் view on 200 days moving average and it is an importance. Do you follow such parameters for investing? See, என்னுடைய இதெல்லாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணி நான் பண்ணுறதே இல்லை. அண்டு சில பேர் ஃபாலோ பண்ணுறது உண்டு. அண்டு எனக்கு வந்து இதில் பெரிய லெவலில் எனக்கு நாலேஜும் கிடையாது, அதை ஃபாலோ பண்ணுறதும் ரெடியாக இல்லை. எனக்கு வந்து ட்ரிவன் பை 3 to 5 years horizon, choose the right share, stay put it, all this calamities and problems அந்த இதெல்லாம் பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை. அப்படி எப்போ நம்ம கரெக்ட் பேசிஸில் நம்ம வாங்கிட்டோன்னா தென் ஐ வில் ஸ்டே வித் தட். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறப்ப நான் அந்த டைமில் ஐ வில் டேக் எ கால் ஆன் தட் வித் 3 years 5 years ஹொரைசனை தாண்டிட்டா அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து நான் டிசைட் பண்ணுவேன். இஸ் ஆன் மை வியூ ஆன் தட். அண்டு இப்போ தான் நான் வந்து 1.5 years பேக்கு எல்லா இதையும் விற்றுட்டு புதுசாக வாங்கினேன். ஸோ அதனால் வந்து நிறைய ஷேர் இப்போ வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. பட் கவலை இல்லை, நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் 1 yearக்கு. ஸோ அதனால் இட் வில் கோ அப் ஃபார் 3 years 5 years ஹொரைசனில் இட் வில் சேஞ்ச். நான் டெக்னிக்கல்ஸ் இதை வந்து பேஸ் பண்ணி பண்ணுறதில்ல. அதனால் அது தப்புன்னு சொல்லிட முடியாது. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்குது, அதை வந்து மாஸ்டர் பண்ணுறவங்க அதில் ஜெயிப்பாங்க. ஸோ அதனால் எதுவுமே இது ஒன்று தான் ரைட்டு, மித்ததெல்லாம் நான் பண்ணுறது தான் ரைட்டு அப்படின்னு சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஸோ எவ்ரி திங் ஹஸ் காட் அ ரீசன்ஸு, வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது ஃபார் டெக்னிக்கல்ஸ் ஆல்சோ. அதனால் வந்து அதில் ஜெயிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. Padmanabhan Shanmugam 465, sir, your view on gold price fall. I am currently buying. சரி, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, பட் பார்க்கலன்னா போய் பாருங்கள். கோல்டு வந்து எப்போ ஏறுங்கிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதே சமயத்தில் இப்போ ஏன் கோல்டு விலை இறங்குது அப்படிங்கிறதுக்கு 1 month பேக் போட்டேன் நான்.
ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டு எப்போ இறங்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு நான் போட்டு மோர் தென் 1 மந்த் ஆச்சு. இப்போ பாருங்கள், அப்போ வந்து 5100 அது மாதிரி இருந்தது. இன்றைக்கி 4500 போயிட்டு 4600. குயிக்காக சொல்லிடுறேன், இந்த கோல்டு வந்து எப்போ ஏறாதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. எப்போ ஏறுங்கிற அன்சர்டன்ட்டி இருந்தால் ஏறுங்கிறது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக அன்சர்டன் இப்போ இருக்குது, ஆனால் ஏறலை. ஏன் அப்படின்னா மித்த ஃபேக்டர்ஸில் நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், 10 இயர் ட்ரெஷரி பாண்ட் அமெரிக்காவில் 4.28. See, it gives a very good return. கோல்டு என்ன ரிட்டர்ன் கொடுக்க போகுது? ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. தென் கோல்டு வந்து டாலர் விலை ஸ்ட்ரெங்தன் ஆச்சுன்னா கோல்டு விலை குறைஞ்சிரும். டாலர் விலை வந்து வீக்கன் ஆச்சுன்னா, இண்டெக்ஸ் வீக்கன் ஆச்சுன்னா தென் கோல்டு விலை ஏறும். இதுதான் வந்து உலக நீதியாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் இப்போ கோல்டு டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகி போயிட்டே இருக்குது. 100 டச் ஆச்சு, திருப்பி 99.5 அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இருக்கவே இருக்காது. மொதவே கோல்டு வந்து ரீச்ட் அ வெரி ஹை லெவல். ஸோ அதனால் அதில் ஒரு கரெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, சென்ட்ரல் பேங்க்லாம் யாரும் வாங்குறதில்லை. ஸோ இப்போதைக்கு யாருமே வாங்குறதில்ல. மேபி கரெக்டானா திருப்பி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் கடைசி ரீசன் என்ன சொல்லலாம்னா, 2 விதமாக இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு பார்க்கலாம். ஒன்று ஃபிசிக்கல் கோல்டு வாங்குகிற கேட்டகரி, இன்னொன்று இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறவங்க அவங்களோட தேவைக்காக வாங்கிட்டே இருக்காங்க. அந்த இது வந்து விலை ஜாஸ்தியாச்சுன்னா குறைஞ்சிரும், விலை குறைஞ்சிச்சுன்னா வாங்குவாங்க ஜாஸ்தி. ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு தான் இன்றைக்கி ட்ரைவ் பண்ணுது மார்க்கெட்டை, நாட் த இந்த ஃபிசிக்கல் பர்ச்சேஸ். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு வந்து இப்போ இல்லை. இப்போ வந்து விலை குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா யாருமே போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அண்டு நல்லா ராக் பாட்டம் போகட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதர் சிக்னல்ஸ்க்கெலாம் வெயிட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து அந்த லெவலுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால வந்து இப்போ போய் கோல்டு வாங்குறது ரைட்டா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்ஃபுல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிவன் க்ரோத் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு டவுட் அப்படின்னு சொல்லணும். நம்ம அன்சர்டனிட்டி நிறைய இருந்தால் கூட பீப்புள் வந்து கேஷ் வாங்கி வச்சுக்கிட்டு பேங்க்கில் போட்டு வச்சுக்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லணும். அருண்குமார் சந்திரசேகரனோட கொஸ்டின் அது என்னென்னு பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் எல்பிஜி இஷ்யூ, இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் ஹோல்டிங் எ ஃபர்டிலைசர் செக்டர்? ஐ சி எ லோ PE, debt free and a high dividend yield shares like GNFC, Chambal have fallen 20% last year. Any reasons for that? See, ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி எப்பொழுதுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு இதை பார்த்துக்கணும். எப்பொழுதுமே இந்த ஃபேக்டரை பார்த்துக்கோங்க. ஹைலி ரெகுலேட்டட் என்டிட்டியான்னு பார்த்துக்கோங்க. ரெகுலேட்டட் என்டிட்டின்னா நீங்கள் வந்து அதை டச் பண்ணாமல் இருக்குது ஃபார் பெட்டர். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் எடுத்துக்கோங்க. A to Z ரெகுலேட்டட். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் போட்டு அடிப்பாங்க அந்த இண்டஸ்ட்ரியை. அப்புறமேல வந்து நீ அதாவது எவ்வளோ ஏரியாவில் உனக்கு அங்கேருந்து நீங்கள் கொள்முதல் பண்ண முடியும், தட் இஸ் சுகரு. அப்புறம் என்ன ப்ரைஸில் நீங்கள் இதில் விவசாயிகிட்டது வாங்கணும் சுகர் கேனு, நீங்கள் என்றைக்கு பேமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு என்ன மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்ன, அப்புறம் என்ன ப்ரைஸில் நீங்கள் விற்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கெட் கொடுக்கணும், எவ்வளோ வந்து நீங்கள் ரேஷன் கிடைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ A to Z நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அந்த இண்டஸ்ட்ரி சர்வை ஆகும், சுகர் இண்டஸ்ட்ரி. அதனால் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை நம்ம வந்து உள்ளே போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ஃபார் பெட்டர். ஏன்னா நிறைய அதர் இண்டஸ்ட்ரி இருக்குது, அதில் போய் பார்க்கலாமே. இந்த ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். நீங்கள் பாருங்கள், இதோட நம்மளுடைய இந்தியாவோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்ன ஏரியான்னு பாருங்கள். ஃபர்டிலைசர், யூரியா, தென் என்பிகேன்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். என்பிகேன்னு அது ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். தென் வந்து இன்னொரு ஐட்டம் வந்து டை அமோனியம் பாஸ்பேட், ட்ரிபிள் அமோனியம் பாஸ்பேட்னு கூட இருக்குது. அப்புறம் முரேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். முரேட் ஆஃப் பொட்டாஷியம் நாட் ஈவன் ஒன் திங் நம்ம இந்தியாவில் பண்ணுறதில்ல, எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம், 100% இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ யூரியா தான் லார்ஜஸ்ட் யூஸ்டு ஃபர்டிலைசர். இன்றைக்கி வந்து யூரியா நிறைய பண்ணுறோம் நம்ம, ஆனால் ஸ்டில் ஒரு 30-40% நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம் யூரியா. இந்த யூரியாவுக்கு அமோனியா தேவை. இந்த அமோனியா எங்கேருந்து வருது? அகெயின் வி ஆர் இம்போர்ட்டிங் ஆன் தட் அமோனியா. இப்போ வந்து இல்லை அமோனியா தான் இல்லை, சரி இல்லாட்டா வேறு என்ன வேணும்? நேச்சுரல் கேஸ் இல்லாட்டா நாப்தா வேணும். இப்போ நேச்சுரல் கேஸ்லேருந்து என்ன எடுப்பாங்க? ஹைட்ரஜன் எடுப்பாங்க. நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துகிட்டு ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணி, அமோனியாவிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பியும் ஏர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி யூரியா தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்டிலைசர் வந்து இதோட ஃபீட் ஸ்டாக்ஸ் அத்தனையுமே
ஃபாரின்லேருந்து வருது. அப்போ வந்து அந்த இப்போ ப்ரைஸஸ் மேலே போச்சு, அதில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்களால அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இல்லைனா க்ளோஸ் பண்ணி ஆகணும். நிறைய ப்ராப்ளம் போகுங்க ஃபேஸ். சரி, இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அதை விற்கும் போது என்னன்னா கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ப்ரைஸ். பேலன்ஸுக்கு சப்சிடி கொடுப்பாங்க. நீங்கள் ஃபார்மர்ஸுக்கு கொடுத்துருங்க, அந்த ஃபார்மர்ஸுக்கு அவங்க கவர்மெண்ட் இது பண்ண அனுப்புகிறாங்க. இப்போ வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வைல்டு இது இருக்கிறனால, ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறனால, இந்த ரா மெட்டீரியல் இம்போர்ட்னாலையும் நம்மளால் வந்து இந்த இதை எஃபெக்டிவாக பண்ணவே முடியாது. சரி, இதை எடுத்துக்கோங்க, சல்ஃபர் இஸ் அகெயின் இம்போர்ட்டடு. அந்த சல்ஃபர் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அண்டு டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னா இந்த பாஸ்போரிக் ஆசிட் நம்மக்கிட்ட பாஸ்பேட்டே இல்லை. மொராக்கோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, முரேட் ஆஃப் பாஸ்பேட் பொட்டாஷ் இது எங்கேருந்து வருது? கனடா இஸ் த பிக்கஸ்ட் சப்ளையர். ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் இது வந்து நம்ம ஃபாரின்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். தெர் ஆர் அதர் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, லைக் சைனா வந்து 15% அந்த ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறாங்க. ரஷ்யாட்ட தான் நம்ம ஃபெர்டிலைசர் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து எல்லா கண்ட்ரியும் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஃபெர்டிலைசர். இது மாதிரி ஹைலி ரெகுலேட்டடாக இருந்தது, ஹைலி இம்போர்ட்டட் ஐட்டமாக இருந்தால் தென் வந்து எப்படி வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா ரொம்ப இம்பாசிபிள். சடனாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு கொலாப்ஸ் தட் இண்டஸ்ட்ரி. அதனால் மோஸ்ட்லி எல்லாமே அந்த கவர்மெண்ட் செக்டாரில் தான் இருக்குது. பட் எக்ஸப்ட் 1 or 2 நம்ம முருகப்பா அந்த மாதிரி குரூப்ஸில் வச்சுருக்காங்க. அவங்க கோரமெண்டல் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறத வச்சுட்ருக்காங்க. ஒரு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பட் ஏஐடி பேரிலேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கம்பெனிக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால் அவங்க வந்து யூரியாவில் தான் பேசிக்லி இருக்காங்க. அவங்க தான் இப்போ தான் அந்த டை அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிறது பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சல்ஃபர், சல்ஃபூரிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட், பாஸ்பேட், தென் வந்து அமோனியா, தென் வந்து ஃபீட் ஸ்டாக், நேச்சுரல் கேஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே ரா மெட்டீரியல் மோஸ்ட்லி நேச்சுரல் கேஸ் இல்லாட்டா நாப்தா இஸ் அகெயின் டெரிவேட்டிவ் தான், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் தான். ஸோ எல்லாமே நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். 90% ஆஃப் அவர் ஆயில் இஸ் இம்போர்ட்டட். Natural gas or nearly about 50% of our natural gas is imported. 60% of LPG is being imported. அப்படி இருக்கப்ப இந்த ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. பாஸ்பேட் இருக்கா? அதுவும் கிடையாது. பொட்டாஷ் இருக்கா? இங்கே இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட்டா? நீங்களே சொல்லுங்கள். நான் ஒன்றும் மேலே பேச விரும்பலை. ஸோ அப்போ நேச்சுரலி இது குறையும். இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இதை வந்து தெரியாமல் இருக்குது ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்வேன். அண்டு எனக்கு வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி, ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் நான் கோரமெண்டலில். அப்புறமேல ஐ சோல்ட் இட் ஆஃப். அண்ட் ஏஐடி பேரியும் வச்சுருந்தேன் நான். அது வந்து ஃபார் பெட்டர் அமங் த ஷுகர் கம்பெனி, த டெட் ஃப்ரீ கம்பெனி, நல்ல எக்ஸலண்ட் கம்பெனி. அதெல்லாம் ஒன்றும் டவுட்டே இல்லை. இது 2 கம்பெனி. வேறு வந்து இவங்களுக்கு இதுதான் இந்த ஹைலி ரெகுலேட்டட் அண்டு டிபெண்ட் ஆன் ஃபாரினோட இது இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்குது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் பிள்ளைகள், கோல்டு கண்டினியூ டவுன் 2 weeks, மார்க்கெட் ஆல்வேஸ் டவுன் அண்ட் கோல்டு டவுன், வாட் ரீசன்? நான் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன் கோல்டை. நீங்கள் அதை இல்லாட்ட ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், நீங்கள் போய் கூட பார்க்கலாம். அதை பற்றி ஒரு 1 month பேக் போட்டிருக்கேன். கேன் HDFC கிவ் a good return? லாஸ்ட் 5 years return is below par. What is your view? See, HDFC பற்றி நிறைய தடவை பேசியிருக்கேன் நான். See, HDFC பேங்க் வந்து முன்னாடியெல்லாம் 5 கிட்டே இருந்தது ப்ரைஸ் டு புக். மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாடல் யூனிக்காக இருந்தது. அவங்கள தவிர வந்து யாருமே ரிட்டைலுக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணல. சேலரி கிளாஸஸை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் பேண்டமிக் வந்து அண்ட் எஸ்பெஷலி ஆஃப்டர் 2015-16 அப்புறம் எல்லா பேங்க்ஸும் என்ன பண்ணிட்டாங்க, தே மூவ்ட் அவே. கார்ப்பரேட் லெண்டிங்கை தூக்கி போட்டுட்டு அண்டு எம்எஸ்எம்இ, ரிட்டைலு அண்டு ப்ரையாரிட்டி செக்டார் அப்படின்னு போயிட்டாங்க. அத்தனை பேரும் போயிட்டாங்க, மூவ் அவுட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக டச்சே பண்ண மாட்டோம்பா அப்படின்ட்டாங்க. எல்லாருமே மூவ் அவுட்டு.
அதனால் அவங்களோட பிஸ்னஸ் மாடலில் எல்லாரும் காப்பி அடிச்சிட்டாங்க. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அவங்களுடைய எவ்ரி மெட்ரிக் எடுத்தாலும் நல்லா பண்ணுறாங்க. அண்ட் மொரோவர் அவங்களோட அட்வான்சஸ் வந்து அண்ட் டெபாசிட்டு நல்லா க்ரோ ஆகும். ஏன்னா அந்த இமேஜ் இருக்குல்ல கவர்மெண்ட்டோட பேங்க் அப்படின்ட்டு, அதனால் வந்து அவங்களுடைய டெபாசிட் ஈஸியாக மொபிலைஸ் ஆகும், மார்க்கெட்டே பண்ண வேண்டியதில்லை. அண்ட் அட்வான்சஸ் வந்து நம்ம நாட்டில் சொல்ல வேண்டியதில்லை. அண்ட் ரிட்டைலர்ஸை தான் ஏமாந்தவன்ல, ஸோ அவனுக்கு போட்டு திணிச்சிருவாங்க அட் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டு தள்ளிடுவாங்க. கையில் காசே இருக்காது. அதனால் சரி ஏதோ ஒரு லோன் வருதா, என்னோட இன்றைக்கி ஒரு இல்லை ப்ராப்ளத்தை மீட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சி பார்க்குறதுனால அவங்க பிஸ்னஸ் மாடலை, HDFC பிஸ்னஸ் மாடலை எல்லாருமே இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நோலாங்கிற அவங்க யூனிக்காக இல்லை. அதனால் நம்ம வந்து ஹை வேல்யூவேஷன் கொடுக்க முடியாது. 2.5 இட் செல்ஃப் ப்ரைஸ் டு புக் இஸ் வெரி ஹை அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அவங்களால இந்த டைமில் பர்ஃபார்ம் பண்ண முடியல, வேறு எந்த காரணமும் கிடையாது. அவங்க மாடலை வந்து எல்லாருமே இமிட்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிட்டாங்க. அப்போ நேச்சுரலி பார்த்திங்க அப்படின்னா மித்த கம்பெனிஸ்லாம் ஃபார் பெட்டர். இன்றைக்கி வந்து HDFCயோட SBI வந்து பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் HDFC தர் ஓன் ப்ராப்ளம். 2 இயர்ஸாக அந்த HDFC அந்த ஹவுசிங் செக்டாருக்கு பாருங்கள், அதை மர்ஜ் பண்ணியும் இன்னும் அந்த ப்ராப்ளத்தின் வெளியே வரல. ஏன்னா RBI கிளியராக சொல்லிட்டாங்க, எந்த வித ரிலாக்ஸேஷன் கொடுக்க முடியாது, எதர் அந்த SLR-ஆக இருக்கட்டும் RCR-ஆக இருக்கட்டும். அதனால் வந்து யூ ஹாவ் டு ஃபாலோ. மித்த பேங்க்ஸுக்கு என்ன ரூல் இருக்கோ அதே தான் ஃபாலோ பண்ணும். அவங்களால அவங்களுடைய இதை குறைக்கவே முடியல. அவங்களுடைய CD ரேஷியோ ஸ்டில் அபவுட் 99 இருக்குது. அண்டு கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இருக்குது பாருங்கள், எதிர் இஸ் 100 rupees டெபாசிட் வந்து 75 தான் RBIயோட விஷ் லிஸ்ட்டு. பட் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணவே முடியல. ஈவன் ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆஃப் மர்ஜர் ஆல்சோ அவங்களால பண்ண முடியல. அப்போ நிறைய பேராமீட்டர்ஸில் வந்து ஸ்டில் வந்து அவங்க பின்தங்கிட்டாங்க கம்பேர்ட் டு PSU. இப்போ டேக் த கேஸ் ஆஃப் SBI, மச் லார்ஜர் தென் HDFC, 2 times bigger, 54 lakh crores டெபாசிட் SBI. இவங்க அபவுட் 28 lakh crores, 2 times பிக்கராக இருக்காங்க. பட் அவங்க வந்து 78, 79 தான் வச்சுருக்காங்க CD ரேஷியோ. ஸோ இந்த ஒரு பேராமீட்டரை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ வந்து தே ஆர் மோர் ஃபாலோயிங் இன் டு அதர் பேராமீட்டர்ஸ். என்னென்ன பேராமீட்டர்ஸ்? தட் NSFR அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அனதர் திங் வந்து LCR. ஸோ இந்த பேராமீட்டர்ஸில் நல்லா இருந்துச்சுன்னா பேங்க் வந்து RBI கூட என்ன சொல்லுது, ஓகே யூ ஆர் பர்மிட்டட், ஈவன் CD ரேஷியோ 99 ஆறுனா கூட பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. எல்லா ப்ரைவேட் பேங்க்ஸும் பாருங்கள் எல்லாருமே 90 இருக்காங்க. ICICI பார்த்திங்கன்னா அவங்களும் ஆக்சிஸ் பேங்க் வந்து 92, அண்ட் இவங்க வந்து ICICI பார்த்திங்கன்னா அபவுட் 88. வெரி ஹை CD ரேஷியோ தான் இருக்குது எல்லாத்துக்குமே, ப்ரைவேட் பேங்க்ஸுக்கு அத்தனையுமே. அதனால் வி கனாட் ரேட் ரொம்ப ஹையாக வந்து இந்த ப்ரைஸ் டு புக்கு கொடுக்கவே முடியாது. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்வேன். நான் அது பேங்க்குக்கு கரெக்டாக பொருந்தும். பாருங்கள், HDFC நல்ல பேங்க்னா நேற்று வந்து ஒருத்தர் சேர்மன் ஆஃப் த பேங்க் வந்து இல்லை அங்கே அது சம் எத்திக்கல் ப்ராக்டிஸ் அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார், வெளியே போயிட்டார். RBI டினைட் இட். பட் சேர்மன் ஆஃப் அ பேங்க் சொல்கிறாரு அப்படின்னா சம்திங் ஃபிஷியாக இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. இப்போ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பாருங்கள், ஒரு ஃபியூ பீப்புள் வந்து ஒரு பேங்க்கை மேனிப்புலேட் பண்ணி ஒரு 630 crores லாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு ஃபியூ பீப்புள் ப்ரூவ்டுன்னா அப்போ அங்கே இருக்க சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 25,000 crores வந்து பீப்புள் லாஸ்ட் மணி என்ன இந்த ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டீஸ்னால பீப்புள். எது இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்டு, இல்லாட்டா வந்து நான் தான் பேங்க் மேனேஜரு உங்களை OTP கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி எத்தனை வந்து 60+ பீப்புள் லாஸ்ட் மணி. 25,000 crores வந்து லாஸ்ட் இயர் மட்டும் பீப்புள் லாஸ்ட் மணி. ஸோ அதனால் ஃபியூ பீப்புள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் போல இருக்குது பேங்க்கை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சச்சா பேங்க் பெருசாக சின்னதோங்கிற கொஸ்டினே இல்லை. இன்றைக்கி வந்து ஃபியூ பீப்புள்னால கூட ப்ராப்ளம் வரலாம். HDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு கூட பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அவங்க இன்ஃப்ரா லெண்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம், அதில் ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம், ரிட்டைலுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு போயிட்டோம். நாங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸில் 2,200 crores லாஸ் புக் பண்ணாங்க 1 year பேக்கு.
ஏன்னா அதுலேருந்து இப்போ தான் மீண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து 630 crores கிட்ட லாஸ் புக் பண்ண போகிறாங்க இந்த குவார்ட்டரில். பட் அதை ரெக்கவர் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. பட் பார்ப்போம், அவங்களுடைய ஆடிட்டிங் ஃபொரென்சிக் ஆடிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் எந்த பேங்கில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. பந்தன் பேங்க் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ் கொடுத்தது பந்தன் பேங்க் தான். ஆனால் பாருங்கள், பேண்டமிக் டைமில் எப்படி அவங்க போய் ப்ராப்ளத்தில் மாட்டினாங்க. அவங்க இருக்கிற லெண்டிங் ஏரியா மேஜராக பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியா, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, த புவரஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக அங்கே தான் லெண்டிங் பண்ணாங்க. என்ன ஆச்சு பேண்டமிக் டைமில்? ஹெவி டிஃபால்ட்டு. அவங்க வந்து அதுலேருந்து மீண்டே வர முடியல. அண்ட் த ப்ரொமோட்டர், த மெயின் ப்ரொமோட்டர் சௌத்ரி, அவரே வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ரதர் RBI இஸ் நாட் அந்த மாதிரி சொல்லி அவரை வந்து அவரோட டேர்ம் முடிஞ்சிச்சு, அவருக்கு ரினியூ பண்ணலை. த சேர்மன் ஃபவுண்டர் ஆஃப் பந்தன் பேங்க். ஸோ அதனால் எந்த பேங்க்கில் என்ன ப்ராப்ளம் எப்போ வரும்னு தெரில. நல்லா இருக்குன்னு ஒரு செக்டாரில் லெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அது வந்து ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த பேங்க்கை வந்து நம்ம ஓவர் வேல்யூ பண்ணி அதில் போய் இது பண்ண முடியும்? ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கும் டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்னு ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க. சரி, நான் வந்து பவர் செக்டாரில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், சோலார் பிஸ்னஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, என்னையும் இன்னொரு சோலார் பண்ணுறவருக்கும் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் எங்கேருந்து ரா மெட்டீரியல் வாங்க போகிறேன், என்ன மாதிரி பிஸ்னஸ் மாடல் என்னுடைய கஸ்டமருக்கு கொடுக்க போகிறேன், நான் வந்து EPC கான்ட்ராக்டாக இருப்பேன், இல்லாட்டா நானே வந்து ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் பண்ணுவேன். நானே வந்து ஐ வில் சே தட் ஒரு 5 years வரைக்கும் நான் வந்து இதில் இருக்கேன், தென் வந்து ஐ வில் கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரு பண்ணுவேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். நானே சோலார் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு சொல்லுவேன், இல்லாட்டா செல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னு சொல்லுவேன். சோலார் பிஸ்னஸ் தான், பட் டிஃப்ரென்ஷியேட்டட் பிஸ்னஸ் மாடல் இருக்குங்க. பட் பேங்க்கில் வந்து என்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டட் மாடல் பண்ண முடியும்? ஒருத்தருக்கு இன்னொருத்தருங்க இல்லை, நீங்கள் வந்து பெரிய லெவலில் டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியாது. அதனால் இதுக்கு வந்து ஓவர் வேல்யூவேஷன் கொடுக்குறது வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் இந்த வைட்டல் செக்டர். அதில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேங்க்கில் எனி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பேங்கிங் செக்டார் பண்ணும்போது. தென் ஓவர் வேல்யூவேட்டட் ஸ்டாக்ஸாக எனி அசட்டில் வந்து இல்லாட்ட எனி மெட்ரிக்ஸில் வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கா? ஒரு 6-7 மெட்ரிக்ஸ் தான் நான் நிறைய தடவை சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். ஸோ அந்த மெட்ரிக்ஸ்லாம் எப்படி இருக்குது, க்ரோத் இருக்கா, நெகட்டிவாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு, அதெல்லாம் நெகட்டிவாக இருந்தால் ஈவன் 800 கொடுத்தா கூட HDFC நான் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லைப்பா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுது, 45 minutes ஆகிடுது. அண்ட் Guruji, fuel price get change, renewable charges, electric vehicles, but no performance in electronic vehicles company, Ola and other. Yeah, okay, correct. Balakrishnan கேட்டிருக்காரு, shall we consider Newland Labs? சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. Tell your views on 200 days moving average, அதுவும் சொல்லிட்டேன். கோல்டை பற்றி சொல்லிட்டேன். கடைசியாக ஒரு கொஸ்டின் எடுத்துடலாம் சார். இப்போ வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறிட்டு, இதனால் அப்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரிக்கு பாதிப்பு இல்லையா? சரி அப்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரிக்கு பாதிப்பு இல்லையா? பாதிப்பு இல்லை. டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரிக்கு பாதிப்பு. கவர்மெண்ட் எவ்வளோ ஏற்படுத்தும், நம்ம எதில் முதலீடு செய்யலாம்? சரி, அகெயின் இதுவும் ஹைலி ரெகுலேட்டட். ONGC நல்லா பண்ணோம், பட் அவங்களே ரிஃபைனரி வச்சுருக்காங்க. ஆயில் இண்டியா வந்து அப்ஸ்ட்ரீமில் நல்லா பாப்புலரு அண்டு நிறைய வச்சுருக்காங்க. அவங்களும் இது வச்சுருக்காங்க. அண்டு அந்த அஸ்ஸாமில் ஒரு நும்லிகர் இன்னும் அந்த ரிஃபைனரி வச்சுருக்காங்க. அண்ட் மேங்களூர் ரிஃபைனரி ONGCயில் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். HPCL அது ONGCயோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ BPCL அண்ட் HPCL, IOCL இவங்களாம் வந்து டவுன் ஸ்ட்ரீம் சைட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டவுன் ஸ்ட்ரீம் சைடு வந்து சிவியராக ஹிட் ஆக போகுது. அண்டு அவங்களுடைய கிராஸ் மார்ஜின் இருக்குது பாருங்கள், அண்ட் ரிஃபைனரி மார்ஜின், அது வந்து இஸ் கோயிங் டு பி சிவியர்லி ஹிட். அண்டு க்ரோஸ் மார்க்கெட்டிங் மார்ஜினுக்கும் இந்த க்ரோஸ் ரிஃபைனரி மார்ஜினுக்கும் பார்த்திங்கன்னா இட் கோயிங் டு பி நெகட்டிவ்.
ஸோ இந்த 2 மார்ஜினுக்கும் நெகட்டிவ் ஆக ஆக அண்டர் ரிகவரிஸ் வர போது அதுதான் எல்பிஜியில் நடக்குது. அதிலே 41,000 crores இருக்குது எல்பிஜியில். இப்போ இதுவும் சேர்ந்து ஆட் ஆச்சுன்னா டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்லி ஹிட்டு. அதனால் இதில் என்னென்னா அப்ஸ்ட்ரீம் கம்பெனி டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனி அப்படின்னு நம்ம கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. எக்ஸப்ட் மேபி அந்த இவங்க இருக்காங்க பாருங்கள், நம்ம கெய்ன்ஸ் எனர்ஜி அண்ட் அந்த இதில் மட்டும்தான் இப்போ தனியாக ஒரு கம்பெனியாக லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் வரல, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல. மேபி அப்போ பார்த்தோம் அப்படின்னா மேபி அவங்க ரிஃபைனரி இல்லாமல் ஸ்டாண்ட் அலோன் ஆயில் கம்பெனியாக இருப்பாங்க. ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு ஸோ அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னு இதில் பார்க்க முடியாது. ஏன்னா டவுன் ஸ்ட்ரீம் பிளேயர் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ஸ்ட்ரீம் இருக்கவங்களும் நிறைய வந்து டவுன் ஸ்ட்ரீம்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஹைலி ரெகுலேட்டட் இருக்கும்போது ஃபைனல் ப்ரைஸ் பாருங்கள். இப்போ க்ரோஸ் மார்க்கெட்டிங் மார்ஜின் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? நீங்கள் விலையே இன்க்ரீஸ் பண்ணல. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இது வந்து பெட்ரோல் வந்து 95 ரூபா தான், இது வந்து 101 ரூபா டீசல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது வந்து எப்படி வந்து இப்போ ஆயில் ப்ரைஸ்லாம் ஏறி போச்சு. அப்போ வந்து ரிஃபைனரி மார்ஜினுக்கும் அந்த மார்க்கெட்டிங் மார்ஜினுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸு? நெகட்டிவில் போய்டும். கரெக்டாக? ஏன்னா உங்களுக்கு க்ரோஸ் ரிஃபைனரி மார்ஜின் ரொம்ப ஹையாக இருக்க போகுது. தென் மார்க்கெட்டிங் இதோட ஜிஎம்எம்மோட அப்போ நேச்சுரலி நெகட்டிவில் இருக்கும். அண்டர் ரிகவரிஸ் வந்துடும் போது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் எல்லா அப்ஸ்ட்ரீம் கம்பெனியும் டவுன் ஸ்ட்ரீம் வச்சுருக்காங்க. எல்லா டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனி சம் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்ஸ்ட்ரீம்லேயே இருக்குது. ஸோ அதனால் கிளியராக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது ரெண்டையுமே. ஸோ ரெண்டுமே அன்டச்சபிள் அப்படின்னு தான் சொல்லிடணும். IPCA Labs, HDFC Bank, hold or exit or add. ஏற்கனவே HDFC பற்றி பேசிட்டேன். IPCA Labs இமீடியட்டாக எனக்கு அந்த லேட்டஸ்ட்டு இது இல்லை என்கிட்ட. ஓகே, ராஜ் கண்ணு நடராஜன் அப்படிங்கிறவர் தான் கேட்டிருக்காரு. HDFC மியூச்சுவல் ஃபண்ட் டவுன் சார் விஜயகுமாருங்கிறவர் கேட்டிருக்காரு. கேன் ஐ இன்வெஸ்ட் கோல்டு ETF சார்? நான் ஏற்கனவே அந்த சொல்லியிருக்கேன் இதை பற்றி, இந்த வீடியோவில் பற்றி பேசியிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ அண்ணாமலை PK, please your view on railway stock, especially at Titagar, which is 50% down. சரி, கார்த்திக் பாண்டியன், is this bottom fishing period? Absolutely not. நம்ம எந்த லெவலுக்கு போவோம்னு சொல்ல முடியாது. ரைட். ஸோ அருண்குமார் சந்திரசேகரன், ஆஃப்ரோ அசட், மகாநகர் கேஸ் நிலைமை. ஸோ இந்த ரெகுலேட்டரி என்டிட்டிலாம் டச்சே பண்ணாதீங்க. ஸோ மெனி அதர் செக்டார்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து பெட்டர் இந்த மாதிரி கேஸ் ப்ரைஸு ஆமாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு, அந்த இன்புட்டுக்கு இம்போர்ட்டட் அப்படிங்கிறப்பெல்லாம் அந்த மாதிரி கம்பெனிஸை டச் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் வே. அதுதான் ஃபஸ்ட்டு லெசன் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. இதுதான் ரெகுலேட்டட் என்டிட்டியாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது பெட்டர். அதுதான் பெட்டர். அண்ட் as far as possible இந்த ரெகுலேஷன் இல்லாமல், தர் இஸ் ஹெவி ரெகுலேஷன். நம்ம கண்ட்ரியில் ரெகுலேஷனே இல்லாத பார்க்கவே முடியாது. அதோட ஹெவிலி ரெகுலேட்டட் அண்ட் கவர்மெண்ட் தும்முனா போதும் அந்த இண்டஸ்ட்ரியோ கொலாப்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை பட் நெவர் டச் இட். அதான் ஃபஸ்ட்டு லெசன் யூ மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது லாஸ்ட் கொஸ்டின். அண்ட் ட்ரீம் கேச்சர் 90 when the market will turn around. அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏன் இந்த வீடியோவே போடுறோம்? எல்லாமே வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். டர்ன் அரவுண்ட் ஆகும் அப்போ எனக்கு நான் டேட்டு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லோரும் வாங்குங்க, இன்றைக்கே வாங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு டர்ன் அரவுண்ட் ஆகணும் அப்படின்னா ஈரான் சரண்டர் ஆகணும், இஸ்ரேல் வந்து இனிமேல் ஈரானை அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லணும், அண்டு இல்லாட்ட அந்த பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ரிசைன் பண்ணி போக சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றோ ரெண்டோ நடந்துச்சுன்னா மேபி திருப்பி வந்து ஷேர் மார்க்கெட் ரிவைவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன். இது அத்தனையுமே என்னோடய பர்சனல் வியூ ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான். அண்டு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ இல்லை, இது கண்டிப்பாக சொல்லிடுறேன் நான். ஸோ நான் அடிக்கடி இந்த இதை சொல்கிறது உண்டு, திருப்பி இந்த தரையும் சொல்லிடுறேன் நான். சரி, ஒரு பறவை வந்து ஒரு மரக்கிளையில் போய் உட்காருது.
அது ஏன் தெரியுமா உட்காருது, அந்த கிளையை நம்பி உட்காரதே இல்லை, அதோட விங்ஸை அதோட ரெக்கையை நம்பி தான் அது உட்காருது. அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு அந்த கிளை எப்போ வேணால் உடையலாம், அது சின்ன கிளையாக இருக்கலாம், அது உடையலாம். அப்படி உடஞ்சா கூட அது கீழே விழுந்து செத்து போயிடாது, ஆனால் அதோட ரெக்கை இருக்கிறனால அதை வச்சு பறந்து போயிடும். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் இருக்கணும். நீங்கள் கேட்கணும், வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கணும். ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே லைஸ் அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸிங் அபிலிட்டியோ உங்களுடைய திறமையில் தான் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சில கொஸ்டின்ஸை என்னால் ஆன்சர் பண்ண முடியல, அதெல்லாம் வீடியோ மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.